ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நார்மலாக டிக்கெட்டோட அவைலபிலிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் காமிக்குது. அதே மாதிரி தற்காலில் போய் பார்த்தாலும் அந்த பர்த் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் காமிக்குது. அப்புறம் ப்ரீமியம் தற்காலில் செக் பண்ணாக்கா அதில் நிறைய பர்த்து அவைலபிளாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி முடிவெடுக்கிறது? வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த விவரங்கள் விவசாயியான நமக்கு நிறைய பேர்களுக்கு தெரியாது. நாமும் தெரிந்து கொள்வோம் வாங்க. முதல்ல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். முதல்ல நான் மேல்மருவத்தூர்லேருந்து திருவாரூருக்கு காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸில் நார்மல் டிக்கெட் பர்த் இருக்கான்னு பார்த்தேன். அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு 9ன்னு வந்தது. பிறகு தற்காலில் அதே டேட்டுக்கு பார்க்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு 1ன்னு வந்தது. இது மேலே இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்கலாம். சமயம் தற்காலில் ப்ரீமியத்தில் அதே தேதிக்கு மேல்மருவத்தூர்லேருந்து திருவாரூருக்கு கம்பன் எக்ஸ்பிரஸில் நான் சரி பார்த்தப்போ ப்ரீமியம் தற்காலில் 127 பர்த்து இருக்கிறதா அது காமிச்சிது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி, இது இப்போ உள்ள ரூல்ஸு, சார்ட்டு தயாரிப்பதற்கு முன்னாடி சாதாரண நார்மல் பர்த் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அதே தற்கால் ப்ரீமியத்தில் இருந்த பர்த்துகள் இப்போ கரண்ட் அவைலபிலிட்டியில் நார்மலாக ஜென்ரலாக வரலாம். உதாரணத்துக்கு இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து 9:28க்கு புறப்படும் நைட்டு. எனவே நீங்கள் மதியம் 1:30க்கு பிறகு இந்த ட்ரெயினுக்கு சாதாரணமாக பர்த்து பதிவு செய்தால் கரண்ட் அவைலபிலிட்டி என்ன என்பது தெரியும். இதுக்கு பேர் கரண்ட் அவைலபிலிட்டி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி நானும் பிறகு அந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணேன். எனவே நார்மல் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டும் குறைவாக இருந்து இது மாதிரி. அதே சமயம் ப்ரீமியம் தற்காலில் 50 அல்லது 100 பர்த்துகளுக்கு மேலே அவைலபிளாக இருந்தால் அநேகமாக நமக்கு சாதாரண கட்டணத்தில் சார்ட்டு தயார் செய்த பிறகு கரண்ட் அவைலபிலிட்டியில் அந்த டிக்கெட் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரெயின் புறப்படுறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை நீங்கள் சரி பார்க்கலாம். ஜூலை முதல் வாரத்திலேருந்து இந்த சார்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் நேரம் ட்ரெயின் புறப்படுவதற்கு 8 மணி நேரம் முன்னதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது 4 மணி நேரமாக இருந்தது. இதனால் நமக்கு நிறைய பர்த்துகள் சாதாரண கட்டணத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. போல் நிறைய உபயோகரமான விவசாயிகளுக்கு டே டு டே தேவைப்படுற வீடியோக்களை நான் நிறைய பகிர்ந்து கொள்வேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.